பாலைவனத்தில் 170 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கண்ணாடி நகரம். பனியே பொழியாத மலைகளில் பனிச்சறுக்கு விளையாட்டுகள். முன்பு போல எண்ணெயை மட்டுமே நம்பியிருக்காத பொருளாதாரம். இப்படி ஒரு புதிய ராஜ்யத்தை மக்களுக்கு வழங்க உறுதியெடுத்த சவுதி அரேபிய அரசு இன்று ஈரான் போர் காரணமாக திக்குமுக்காடுகிறது. சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பத்தை பிரதானமாக கொண்டு எண்ணெய் மீதான சார்பை குறைக்க சவுதி அரேபியா கொண்டு வந்த திட்டம்தான் விஷன் 2030. ஆனால் இத்திட்டத்தின் கீழ் போடப்பட்ட பல திட்டங்கள் குறைக்கப்பட்டு அல்லது ஒரேடியாக கைவிடப்பட்டுள்ளன. காரணம் சமீபத்தில் அதிகரித்து வரும் பணப்பற்றாக்குறை மற்றும் குவிந்து வரும் கடன்கள். இப்போது அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட சவுதி நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. வளைகுடாவில் தனது எதிரி நாடான ஈரானை தூண்டாமல் அமெரிக்காவுடனான நட்புறவை தொடர நினைக்கிறது சவுதி அரேபியா. ஆனால் இந்த நிலைமையை கடைபிடிப்பது அந்நாட்டிற்கு கடினமான ஒன்று. இந்த போரிலிருந்து விலகியிருக்க சவுதி அரேபியா முயல்கிறது. சொல்லப்போனால் கடந்த வாரம் சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு இராணுவ பாதுகாப்பு அளிக்க சவுதி மண்ணில் அமைந்துள்ள தளங்களையோ அல்லது சவுதி வான்வெளியையோ பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்காவிற்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். உண்மையில் இது சவுதி அமெரிக்கா உறவை பற்றி கூறுவதை விட இந்த ஈரான் மோதலின் விளைவை பட்டத்து இளவரசர் எவ்வாறு பார்க்கிறார் என்பதை பற்றிய அதிகம் கூறுகிறது என்று நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் ஆரம்பித்த வேலையை முடிக்காமல் அவசரமாக இதிலிருந்து வெளியேறி விடுவார் என பின் சல்மான் அஞ்சுகிறார். எனவே ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடி பராமரிக்க முயற்சிக்கும் ஈரானியர்கள் மீதான தாக்குதல்களுக்கு வழிவகுத்தவர் என்ற நிலையில் அவர் இருக்க விரும்பவில்லை. இறுதியில் இந்த ஆட்சியை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் உணரும் போது இந்த நிலை ஏற்படக்கூடாது என விரும்புகிறார். அதோடு விஷன் 2030 திட்டங்களை சவுதி செயல்படுத்த அங்கு அமைதி நிலவ வேண்டும். அப்போதுதான் எண்ணெயை அதிகம் சார்ந்திருக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும். ஆனால் அதே சமயம் சவுதிக்கு எண்ணெய் வாயிலாக வரும் வருவாயும் முக்கியம். தற்போது ஹோர்முஸ் நெருக்கடி காரணமாக எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. ஆனால் நிலைமை எப்போதும் இப்படி இருந்ததில்லை. எனவே தனது பற்றாக்குறையை ஈடுகட்ட சவுதி அரேபியா கடன் வாங்க வேண்டியிருந்தது. தற்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $100 வரம்பில் இருந்தாலும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி குறைந்தது 20% சரிவடைந்துள்ளது. எனவே ஒரு பேரலுக்கு அவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைத்தாலும் அவர்கள் ஏற்றுமதி செய்யும் பேரல்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. அதோடு இப்பிராந்தியத்தில் காயமுற்றதும் ஆவேசமுற்றதுமான ஒரு ஈரான் ராஜ்யம் எஞ்சி நிற்குமாயின் அது சவுதி அரேபியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். குறிப்பாக ஈரானிடம் இருந்து தங்கள் எண்ணெய் நிலையங்கள் மீது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்குதல்களுக்கு அது வழிவகுக்கும். இது போன்ற செயல்கள் பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும். இது சவுதி அரேபியாவின் வருவாய்க்கும் முன்னேற்றத்திற்கும் ஆபத்தாக அமையும். சொல்லப்போனால் ஈரான் போரால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால் சவுதியின் ஒரு பெரும் திட்டம் பின்வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு கேள்வி, இந்த சூழலுக்கு முன்பும் கூட இத்திட்டங்களை செயல்படுத்த சவுதியிடம் பணம் இருந்ததா என்பதுதான். உதாரணமாக நியோம் திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். லயன் கண்ணாடி நகரம் அத்திட்டத்தின் ஒரு பகுதிதான். இதன் மதிப்பு $500 பில்லியன். இது சவுதியின் ஆண்டு உள்நாட்டு உற்பத்தியில் பாதி அளவு. இந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவில் எப்போதும் மக்கள் தொடர்புக்கான முயற்சிகளாகவே வடிவமைக்கப்பட்டிருந்தன என்று நான் கருதுகிறேன். சவுதி அரேபியாவை ஒரு ஒதுங்கிய பழமைவாத விரும்பத்தகாத நாடாகவே பார்த்து வந்த உலகிற்கு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டும் நோக்கத்துடனேயே அவை உருவாக்கப்பட்டிருந்தன. ஈரான் மோதல் எவ்வாறு அல்லது எப்போது முடிவடைந்தாலும் சவுதி அரேபியாவின் பிரம்மாண்ட திட்டங்களுக்கு ஏற்பட வேண்டிய பாதிப்புகளில் பெரும்பகுதி ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது. இந்த போர் சவுதி ராஜ்யத்திற்கு பெருமளவிலான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் முகமது பின் சல்மானின் தொலைநோக்கு பார்வைக்கு இது முடிவை ஏற்படுத்தும் என கூறிவிட முடியாது. விஷன் 2030 திட்டங்களுக்கு ஈரான் போர் ஒரு தடைதான் என்றாலும் சவுதிக்கான வருவாயும் தலைமைத்துவமும் நிலையாக இருக்கிறது. இருப்பினும் ஈரான் போர் சவுதி தலையின் மேல் தொங்கும் ஒரு கத்தி போல. தன் கழுத்தை சவுதி எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறது என்பதுதான் இங்கு கேள்வி என வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதோடு விஷன் 2030 வெறும் பிரம்மாண்ட திட்டங்கள் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு சவுதி அரசு அளித்த வாக்குறுதி. அதோடு சவுதி அரேபியா வணிகத்திற்கு தயாராக உள்ளது என்பதற்கான உலகளாவிய சமிஞையும் கூட. சவுதியின் இந்த லட்சியத்தை ஈரான் போர் அழித்துவிடவில்லை என்றாலும் இதை நிறைவேற்றுவதை அந்நாட்டிற்கு கடினமானதாகவும் அதிக செலவு பிடிப்பதாகவும் மாற்றிவிட்டது.